ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மெய்யழகன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெய்யழகன் படத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நிறைய கனெக்ட் இருக்குது. ஸோ அந்த படம் வந்து நல்ல படம். ஸோ அந்த படம் வந்து ஒரு வருஷம் ஆச்சு. அந்த படத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் வீடியோவை வந்து கடைசி வரை பாருங்கள். கடைசி எண்டு நான் சொல்கிறேன் என்ன கனெக்ட் இருக்குங்கிறத. ஸோ பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1985 90 அந்த நேரத்தில் உள்ளதை நான் சொல்கிறேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைடு வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அத்தான் அப்படிங்கிற ஒரு முறையை சொல்லுவாங்க. எப்படின்னா அத்தை பையன் அத்தான்னு சொல்லுவாங்க. ஸோ அத்தான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த படத்தில் வந்து தெளிவாக வந்து கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ அரவிந்த் சாமி வந்து பார்க்கும்போது வந்து கார்த்தி வந்து அத்தான்னு வந்து நச்சரிச்சிட்டே இருப்பார். கடைசி வரை இவர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து செகண்ட் ஹாஃப்லேயும் கொண்டு போயிருப்பாங்க. எதுக்குடா இவர் நம்மளை அத்தான்னு நச்சரிக்கார் அப்படிங்கிறத வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பார். கடைசி வரையில் கண்டுபிடிக்கவே முடியாது அது யாருன்னு அப்படின்னு. அவருடைய பேரை வந்து தெரியுமான்னு கேட்பார். அது ஏன்னா அப்போ வந்து படம் பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது என்ன கிரிஞ்சாக இருக்குது, படம் பேரே மெய்யழகன், ஏன்னா இந்த சீனை வந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படின்னா வந்து இந்த 90s காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க, அந்த 80s அந்த 2000க்கு முன்னால் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ பிறந்தவங்களுக்கு தெரியும், வாழ்ந்தவங்களுக்கு இல்லை பிறந்தவங்களுக்கு தெரியும். ஸோ ஏன்னா அது கனெக்டாக உள்ளது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ ஒரு வீட்டில் போய் ஒரு மாதம் தங்குறது, சொந்தக்காரங்க வீட்டில் போய். ஸோ அது வந்து தூரத்து சொந்தமாக இருக்கலாம், இல்லாட்ட வந்து பக்கத்து நெருங்கிய சொந்தமாக இருக்கலாம். ஒரு மாதம் தங்கலாம். ஒரு மாதம் தங்குறதுக்கு யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒருத்தங்களுக்கு மேரேஜ்னு வச்சுக்கிட்டுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே போயிடுவாங்க. ஒரு வாரத்துக்கு மேலே போயிட்டு ஸோ அந்த அவங்க வீட்டில் போயிட்டு அந்த வாழைத்தாறுலேருந்து நாட்டுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது. ஸோ வந்து இந்த பத்திரிக்கை கொடுக்குறதுலாம் இருக்கும். அந்த மாதிரி தான் சின்ன வேலைகள்லாம் செய்வாங்க. ஸோ நிறைய இருக்கும். விளையாடுறது, சின்ன பசங்க விளையாடுவாங்க, பெரிய ஆளுகள் வந்து அவங்களுடைய வேலைகளை செய்வாங்க. ஸோ அந்த காய்கறி நறுக்கிறது, வீட்டில் சின்ன பிள்ளைங்களை வந்து அரட்டை அடிக்கிறது, ஸோ ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் வந்து அப்படியே காமிச்சிருப்பாங்க அந்த படங்களில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 2000க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்நெட் வந்து அப்படியே வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ வந்து கொரோனாக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக வந்து யூடியூப்லாம் இப்போ தான் 2020 அப்புறம் தான் நல்ல ஃபேமஸ் ஆகிடுச்சு. இது மேலே இருக்குது பிளாட்ஃபார்மு, பட் நம்ம வந்து அந்தளவு யூஸ் பண்ணே கிடையாது. ஆனால் இப்போ வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து குச்சிக்கம்பு சொல்லுவாங்க. குச்சிக்கம்பு விளாடுறது, கோலி குண்டு விளாடுறது, அப்புறம் கண்ணாமூச்சி விளாடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிகரெட் அட்டையை இருக்குல்ல, அதை அடுக்கி வச்சு அதை வந்து கல்லை வச்சு போட்டு விளாடுவாங்க. ஒரு 70sம்பாங்க, அதுவும் கல் அடுக்கி வச்சு அதுக்கு பதிலாக சிகரெட் அந்த கல் எடுத்துக்கு பதிலாக வந்து பந்தை வச்சு எய்வாங்க. ஸோ 70sம்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க விளையாட்டு இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ரசித்து விளாடுவாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் தண்ணி இருக்குன்னா நம்ம வீட்டில் குடிப்பாங்க. குடிச்சிட்டு ஒரு ஃப்ரெண்டோடைய வீட்டு பக்கத்தில் போய் விளாடுவாங்க. விளையாண்டதுக்கப்புறம் அங்கேயும் தண்ணி தாங்க அடிக்கும். அவங்க வீட்லேயும் ஒரு மாதிரி தண்ணி குடிப்பாங்க. இப்படி பார்த்திங்கன்னா சுற்றி முற்றி சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இவங்க காலுக்குள்ளே போய் விளாடுறது, அப்புறம் அவங்க பின்னால் போய் ஒளிஞ்சு விளாடுறது. ஸோ அவங்கள்ட்ட 2 திட்டு வாங்குறது செல்லமாக. அப்படி நிறைய என்ஜாய்மெண்ட்டு சொல்லலாம். ஸ்கூலுக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்தால் ஸோ பையை தூக்கி போட்டு படிக்கிறதுலாம் கிடையாது. 4 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா 6 மணி வரை விளாடுறது. ஏன்னா அப்போ உள்ள பிள்ளைங்களாம் வந்து 3-4 சாப்பாடு சாப்பிட்ருவாங்க. காலையில் போகும்போது சாப்பாடு, மதியத்தில் ஒரு சாப்பாடு, ஈவினிங் ஒரு சாப்பாடு 4 மணிக்கு, அதுக்கப்புறம் நைட்டு படுக்கும்போது ஒரு சாப்பாடு. ஸோ அப்படி இருக்கும் அப்போது. ஸோ அப்போ பிள்ளைங்க நல்லா விளாடுவாங்க, நல்ல ஜீரணமாகும், நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். 6 மணிக்கு மேலே அம்மா அப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கத்துவாங்க, எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க மாட்டு இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புக் எடுத்து போய் படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த என்ஜாய்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகும்போது வந்து பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா முன்னாடியே நான் பேசணும்னு நினச்சேன், பட் பேச முடியல. ஆனால் இப்போ வந்து நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து இன்டர்நெட் பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதையே நோண்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ பொதுவாக வந்து ஒரு ஊடகங்கள் அப்படின்னு சொல்கிற காரணம் என்ன? ஊடகங்கள் மற்ற இதெல்லாம் வந்து இந்த மாதிரி யூடியூப்லாம் நல்ல விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கணும். இது வந்து பழைய விஷயங்கள் தான், இதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. இருந்தாலும் பழைய நினைவுகள்
ஸோ என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய பழைய நினைவுகள் வந்து நம்மளால் மறக்க முடியாது. சின்ன வயசில் வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல விளாண்டுருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பெரிய ஆளாக ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிலர் வந்து உள்ளூரில் இருந்திருக்க மாட்டாங்க. வெளியூருக்கு வேலை நிமித்தமாக வெளியூருக்கு போயிருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு உள்ளூருக்கு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த இடங்களை பார்க்கும்போது பழைய நிலைகள் வந்து திரும்பியும் வரும். ஏன்னா நம்ம ஒரு காலகட்டத்தில் இருந்திருப்போம். அந்த காலகட்டத்தில் இருந்தோம்னா எப்படி விளாண்டுருப்போமோ அதேமாதிரி வரக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்க குழந்தைகள் விளையாண்டுருப்பாங்களே இல்லை விளையாடுவாங்களே அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா அப்போ இருக்க இந்த காலகட்டங்கள்லாம் மாறி போச்சு. அப்போலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு 2005, 6 அதில் தான் பார்த்திங்கன்னா நோக்கியா பட்டன் ஃபோன் இருக்கும். ஸோ அப்போ வந்து யாராவது வச்சுருப்பாங்க, ரேராக வச்சுருப்பாங்க. சிட்டி சைடில் இருக்கிறவங்க நிறைய பேர் வச்சுருப்பாங்க. கிராமத்தில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் பேர் தான் வச்சுருப்பாங்க. இந்த ஃபோன்லாம் பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மெயில் செக் பண்ணணுன்னா வந்து ஏதாவது ப்ரௌசிங் சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுக்கு தான் போகணும். அந்த இதுக்கு போய் தான் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறமாட்டு அதுக்கு பே பண்ணணும். அது ஒரு 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா சொல்லுவாங்க, பே பண்ணணும். அது ஒரு நேரம் அப்படி இருக்கும். ஸோ யாரும் வந்து அப்போ வந்து 2G தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ வந்து ஒரு வீடியோலாம் பார்க்க முடியாது, சுற்றிக்கிட்டே இருக்கும், நெட்டு பஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2008, 10 அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து மொபைல் வருது, கொஞ்சமாக வருது. சின்ன சாம்சங் அந்த மாதிரி மொபைல் பெரிய மொபைலில் வருது. அதுக்கப்புறம் 12, 13 வந்து 4G அந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் 5G வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமே, அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட்டு தான் ஃபுல்லாக நம்ம கைக்குள்ளேயே இருக்குது. இன்டர்நெட்டு கைக்குள்ளே வந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் யார்ட்டையும் பேசுறது கம்மி பண்ணிட்டோம். ஃபுல்லாக செல்லுக்குள்ளே தான் மூழ்கி இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தால் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ தனிமையில் இருக்காங்க. உங்கள் கையில் என்ன இருக்குன்னா ஃபோன் தான் இருக்குது. அப்போலாம் பார்த்திங்கன்னா தனிமையில் யாரும் இருக்கவே மாட்டாங்க. தனிமையில் இருக்கிறது பார்க்கறது கஷ்டம். ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 4 பேர் 5 பேர் கூடி தான் இருப்போம். ஸோ கூடி இருப்போம், பேசிகிட்டு இருப்போம். அந்த நிலாச்சோறு வருவாங்க ஒரு 6 மணிக்கு மேலே, 6, 7 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நிலா இருக்கும் மேலே. அதில் சித்தப்பா, மாமா எல்லோரும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒருத்தரையும் ஒரு வாய் வாங்குறது சாப்பாடு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிலர் வந்து மொட்டை மாடியில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து காற்று வாங்கிக்கிட்டே மேலே தூங்குறது. ஸோ எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அது ஒரு காலம். அதே போல் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மெய்யழகன் படத்துலையும் பார்த்திங்கன்னா நான் சொன்னோம்ல கடைசி சொல்ல வரேங்கிறது. அதேமாதிரி மெய்யழகன் படத்துலையும் வந்து கடைசியாக நல்லா சூப்பராக காமிச்சிருப்பாங்க கிளைமேக்ஸு. அவருக்கு கொஞ்சம் காசு தேவைப்படும், அதான் நான் தரேன் அப்படின்ட்டு இருப்பார். ஸோ வந்து அவர் வந்து என்னென்னா ஸ்டார்டிங்கில் அவருடைய சொந்தக்காரங்க அவருக்கு ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது அவர் சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, வேண்டி அவங்க ஃபேமிலியோடு போயிடுவாங்க. அது மட்டும் தான் படம் வரும். அதுக்கப்புறமேட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க சித்தி பொண்ணு கல்யாணம், அதாவது அவங்க தங்கச்சி கல்யாணம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் கூப்பிட்ருக்கோம், அதனால தான் வருவார். அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி நைட்டே போல தான் கிளம்ப தான் நினச்சிருப்பார். அப்புறம் கார்த்தி இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது ஸோ அவருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இப்போலாம் இருக்கிறாங்களே சொந்தக்காரங்க அப்படின்னு. ஸோ அவங்க தூரத்து சொந்தக்காரங்க கூப்பிட்ருப்பாங்க. இருந்தாலும் அவங்க சொந்தக்காரங்க வந்து இந்த மாதிரி பண்ணனால அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது என்ன இருக்குன்னா அவருக்கு சரி இப்படிலாம் சொந்தக்காரங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அவர் வந்து ரொம்ப அவருக்கு பிடிச்சி போகிறதுனால அவர் வந்து ரொம்ப அட்டாச்சுமாக திரும்பியும் வந்து சொந்தக்காரங்களோட அட்டாச் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அப்படியே போகிறது தான் படம் அதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் ஆகுதுன்னா இதுதான். ஸோ நல்ல ஒரு சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வருது எனக்கு தெரிஞ்சு. அன்பே சிவம். ஸோ அன்பே சிவம்லாம் பேசப்படக்கூடிய படங்க கண்டிப்பாங்க. அதாவது அப்போ வந்து அந்த படத்தை வந்து நிறைய பேர் வந்து ரசிக்கல. ஆனால் இப்போ வந்து பார்க்குறாங்கன்னா அந்த படங்கள் வந்து திரும்பியும் வராதா அப்படிங்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு என்ன கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அப்போம்போதே அந்த படங்கள் வந்திருக்குன்னா அந்த படங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்துருக்கணும். ஆனால் ஆதரவு கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு. இந்த படங்கள் சரியாக ஓடலைன்னு தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி படங்கள் நிறைய படங்கள் வருது. எல்லா படங்களையும் வந்து பார்க்கணும். எல்லா படங்களையும் பார்க்கணும்னு சொல்கிறத விட இந்த மாதிரி படங்கள் நிறைய படங்கள் வருது, சின்ன சின்ன பட்ஜெட்டில். ஸோ அந்த மாதிரி படங்களை பார்க்கலாம். அது மெய்யழகன் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்சது தான் காரணம். அப்படி வந்து பழைய பொக்கிஷங்கள்லாம் வந்து ஞாபகப்படுத்திடுச்சு எனக்கு. ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.